ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம்னா ஹீ லைக்ஸ் திஸ் ஸ்டோரி வெரி மச். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸாக. இங்கே பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வந்து ஈ, திஸ் ஸ்டோரி வந்து ஆப்ஜெக்ட், அண்ட் லைக்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். வெரி மச் அப்படின்றது அடிஷ்னலாக இருக்கிற வேர்ப். இந்த வெரி மச், இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் எந்த பிளேஸில் இருக்குதோ அந்த பிளேஸ்லேயே நீங்கள் எழுதிக்கோங்க, அதை மாற்றாதீங்க. ஆனால் நம்ம வந்து இந்த ஹீன்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ஹிம்ன்ற ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். அதே மாதிரி திஸ் ஸ்டோரின்ற ஆப்ஜெக்ட் வந்து திஸ் ஸ்டோரி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக மாற்றுறோம். இங்கே லைக்ஸை வந்து ஹிஸ் லைக்டுன்னு மாற்றுறோம். ஏன் அப்படின்னா லைக்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸோடைய பி வேர்ப் என்னது ஹிஸ். ஸோ அதனால் ஹிஸ் லைக்ட் எப்போவுமே வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். அதனால் லைக்ஸை வந்து பேசிவ் வாய்ஸில் எப்போவுமே வேர்ப் டூயிங் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். அதனால் லைக்டு போட்டுடுறோம், அந்த ப்ரெசன்ட் டென்ஸான ஹிஸ் போட்டுடுறோம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் சிங்குலர். இது சிங்குலருக்கு எக்ஸாம்பிள். ப்ளூரலுக்கு எக்ஸாம்பிள் பார். ஷீ ஈட்ஸ் சம் ஆப்பிள்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி. இங்கே பார்த்தோம்னா ஷீ இஸ் சப்ஜெக்ட் அண்ட் சம் ஆப்பிள்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் ஈட்ஸ் இஸ் வேர்ப். ஓகே, நம்ம எப்பவுமே போல் சம் ஆப்பிள்ஸ் எடுத்து ஆப்ஜெக்ட் எடுத்து சப்ஜெக்டாக போட்டுடுறோம். ஷீ வந்து ஹர்ராக மாறுது. இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹீ வந்து ஹிம், ஷீ வந்து ஹர். ஸோ அது போடுறதுக்குன்னா பை போடுறோம் நம்ம. அப்புறம் இந்த ஈட்ஸ் வந்து பார்த்தோம்னா சம் ஆப்பிள்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல், ஆப்பிள்ஸ் வந்து ப்ளூரல். ஸோ அப்போது ப்ளூரலுக்கு உண்டான ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன சொல்லியிருக்கிறேன் நான், ஆர். ஸோ பி வேர்ப் வந்து ஆர், ப்ளூரலுக்கு உண்டான பி வேர்ப் வந்து ஆர். ஸோ அப்போது ஆர் ஈட்டன். ஈட்ஸ் வந்து ஈட்டனா, நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஈட்டோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஈட்டன் போட்டுட்டு அப்புறம் பை போட்டு ஹர் போடுறோம். இந்த அடிஷ்னல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அது பிளேஸ்லேயே வச்சுக்கணும். அதை வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது. ரொம்ப ஈஸி. அடிஷ்னல் வேர்ட்ஸு அந்த பிளேஸ்லேயே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் வேர்ப் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டாகவும் போட்டுட்டு, ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாகவும் போட்டுட்டு ஒரு மெத்தடுக்கு சொல்கிற அதுக்கு முன்னாடி பை போட்டு அப்புறம் வேர்பை வந்து மாற்றணும். சிங்குலர்னால் நம்ம ஹிஸ் போடுறோம், ப்ளூரல்னால் நம்ம ஆர் போடுறோம். அப்புறம் வேர்பு டூயிங் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றுறோம். ஓகே, இது ப்ரெசன்ட் டென்ஸோடைய எக்ஸாம்பிள். இப்போ பாஸ்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள். பாஸ்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நீ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து அங்கே ஏற்கனவே கொடுத்துட்டு இருப்பாங்க, அதனால் உனக்கு அது மாற்றுறது ஈஸி. அப்படியே கொடுக்கல, பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஐ லைக்டு கிரிக்கெட். இங்கே வந்து லைக்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ கிரிக்கெட் போட்டுடுறோம், ஐயை வந்து மீயாக மாற்றுறோம், அது மீக்கு முன்னாடி பை போடுறோம். லைக் வந்து என்னது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பி வேர்ப், பாஸ்ட் டென்ஸோடைய பி வேர்ப் என்னது வாஸ். ஸோ வாஸ் லைக்டு போடுறோம் பேசிவ் வாய்ஸில். இங்கே பாரு, இது வந்து சிங்குலருக்கு. ப்ளூரல் பாரு, ஹீ பிளக்டு த ஃப்ளவர்ஸ். இங்கே ஃப்ளவர்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல். ஸோ ப்ளூரல் ஃப்ளவர்ஸ் வரும்போது அந்த பிளக்டில் வந்து நம்ம வேர் சேர்த்துக்கணும். வேர் பிளக்டு. வாஸ் வந்து ப்ளூரல் வரும்போது வேராக மாறிடும். அப்போது வேர் பிளக்ட் பை மீ. கிரிக்கெட் வாஸ் லைக்ட் பை மீ. சிங்குலருக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸில் வாஸ் பயன்படுத்துகிறோம், ப்ளூரலுக்கு வேர் பயன்படுத்துகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்.